வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஓகே, ஸோ நார்மலாக நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். பட் ஆனால் நான் திருப்பியும் சொல்கிறேன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷனையோ இல்லைனா ஒரு சர்வரையோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்டிகுலர் வெப் அப்ளிகேஷன் அண்ட் சர்வர் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கொஞ்சம் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் நெக்ஸ்ட் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங்கில் வந்து என்னென்ன மாதிரி விஷயம் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய லைக் சர்வர் இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி சர்வர் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்ன மாதிரி டெக்னாலஜி, என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பேக் எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர்ஸ் தான் நம்ம இந்த இடத்துல கேதரிங் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸ். இது கண்டிப்பாக எல்லாருமே எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்ட் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரியாமலே யூ கான்ட் ஏபிள் டு கோ டு தி நெக்ஸ்ட் ஃபேஸ். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன மாதிரி விஷயம் எல்லாம் பேக் எண்டில் ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங்ன்ற ஒரு ஃபேஸில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆக்டிவ் அண்ட் இன்னொன்று வந்து பேசிவ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பேசிவ்னா என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங்லாம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ இல்லைனா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டோ இருக்கட்டும், ஓகே, இல்லை ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம், ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு வெப்சைட்டோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பர்டிகுலர் வெப்சைட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேறு எங்கேயாவது லைக் சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பிளாகில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட்டையோ இல்லை அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் பற்றியோ வெளியில் எங்கேயாவது கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கேதர் பண்ணுறது தான் வந்து இந்த பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட்டில் வந்து ஃபயர்வால் அவங்க ப்ராடக்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபயர்வால் வந்து எப்படி ரன் ஆகுது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் எங்கேயாவது வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வெளியில் எங்கேயாவது ஒரு பிளாகாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்து மூலிமா கண்டிப்பாக அவங்க அந்த ஃபயர்வால் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் ஃபயர்வால் அப்படின்னு சொல்லிட்டு. இட் குட் பி எனிதிங். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அந்த டைரக்ட் சைட்டு மூலிமா போகாமல் அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வெளியிலேருந்து எடுக்கிறது எல்லாமே கம்ஸ் அண்டர் பேசிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங். அண்ட் ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு வெப் சர்வர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வெப் சர்வர் இல்லை ஒரு சர்வரே இருக்குது, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சர்வர் இருக்குது. ஸோ அந்த சர்வர் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்சுவலாக யாருமே எந்த இடத்துலையுமே ஒரு பிளாக் மூலியமாவோ இல்லை ஒரு போஸ்ட் மூலியமாவோ கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டாங்க. ஓகே, நான் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் போர்ட்ஸாக இருக்கட்டும் ஆர்எல்ஸ் அந்த போர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்க சர்வீஸாக இருக்கட்டும், ஸோ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து கண்டிப்பாக யாருமே வெளியில் ஓப்பனாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேதர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் சர்வரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் அந்த இன்ஃபர்மேஷனை எடுக்க முடியும். ஸோ எப்போல்லாம் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சர்வரை வந்து நீங்கள் டச் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஆக்டிவ் இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த ரெண்டு டைப்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் ஃபார் வெப் அப்ளிகேஷன் பெனட்ரேஷன் டெஸ்டிங். இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ணி போகிறீங்களோ ஆர்எல்ஸ் இல்லை ஒரு வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ, ஸோ ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோ இல்லை அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் பேக் எண்டில் இருக்குது, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாமல் உங்களால் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தர் ஸ்டெப் போக முடியும். ஓகே, ஸோ அதனால் இன்ஃபர்மேஷன் கேதரிங் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் கேதரிங் பற்றி தான் பேச போகிறோம். பட் ஆனால் நான் ஜென்ரலாக இங்கே வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. ஆல்மோஸ்ட் மேஜராக நான் வந்து வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கேதரிங்கை பற்றி நான் அதிகமாக இங்கே வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம மேஜராக இங்கே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வெப் அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால்
இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பட் ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்ரலாக லைக் போர்ட் ஸ்கேனிங் கூட நான் வந்து கொஞ்சம் டச் பண்ணுவேன். ஸோ தட் இது அதுவும் கண்டிப்பாக வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு தேவையான விஷயம் தான். ஸோ எதுக்காக ஆக்சுவலாக போர்ட் ஸ்கேனிங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ளிகேஷன் மூலிமா எந்த ஒரு வர்னபிலிட்டியும் கிடைக்கலனாலும் நீங்கள் ஒரு சர்வர் மூலிமா கூட நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு வர்னபிலிட்டியை கண்டுபிடிச்சி உள்ளே போகலாம். மேபி அங்கேயும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 2 மெத்தடும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க நம்ம இந்த செக்ஷனுக்குள்ளே போகலாம்.